தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், பொட்டாட்டியா இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த தமிழ்நாட்டு பெண்களை வந்து விபச்சாரம் சொன்ன புறம்போக்க உடனடியாக அரசு பண்ணணும், மற்றும் மன்னிப்பு கேட்கணும், பகிரமா மன்னிப்பு கேட்கணும். இந்த வீடியோ முடிஞ்ச வரை தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்க. ஏன்டா புறம்போக்கு பரதேசி, ஏன்டா தமிழ்நாட்டு பெண்களை பத்தி விபச்சாரம் சொல்ல உனக்கு என்னடா தருகதை இருக்கு பரம்போக்கு, ஏன்டா பரதேசி பண்ணாட, ஏன்டா ஒன்னெல்லாம் வச்சு நல்லா செய்யோண்டா. நீலாம் வந்துட்டு ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளையாடா, நீ எல்லாம் விபச்சாரத்துல பிறந்த பிள்ளை. என்ன கேட்கிறேன், ஏன்டா உண்ட பொண்டாட்டி உண்ட மக, நான் கேட்கிறேன், உண்ட பொண்டாட்டி ஸ்டாலின் கூட்டி கொடுத்துட்டியா, இல்ல உன் மகளை வந்துட்டு உதயநிதி கூட்டி கொடுத்துட்டியா? ஏன்டா உன் மகளை உன் பொண்டாட்டியை எவனாச்சும் விபச்சாரம் சொன்னா ஒத்துக்கொள்வியா? நீ ஒத்துக்கொள்ள புறமாக நான் கேட்கிறேன். உனக்கு என்ன தகுதியா இருக்கிற பெண்களை பார்த்து நீ வந்து விபச்சாரம் சொல்றதுக்கு நீ யாரா? நீ யாரா நீ சொல்றதுக்கு? நீ இவனை வந்து செருப்ப காட்டியாடிங்க. ஏன்டா நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு பெண்கள் விபச்சாரம் சொல்லிட்டு நீ சுத்திடுவான்னு சொன்னா, நீ வெளியே சுத்துவான்னு சொன்னா உனக்கு எவன்டா உனக்கு இந்த தைரியம் இருந்தது? எவன் தைரியம் இருந்தது? நான் சொல்றேன், தமிழ்நாட்டு அரசு, அதாவது தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இந்த செக்ஷன் போலீஸ் சொன்னா நான் சொல்றேன், மயிராண்டி அரசு பண்ணிடா. அதாவது பாத்துக்கோங்க, பெண்கள் கண்ணியத்தை குறைபடுத்தும் வகையில வந்து பிஎன்எஸ் பிரிவு, அதாவது பிஎன்எஸ் செக்ஷன் 79, அவனை அந்த செக்ஷனுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணணும். பண்ணுவியா? நான் அதை இடத்துல கேட்கிறேன். டிஃபமேஷன், அவதூறு பரப்புறதுக்காக பிஎன்எஸ் பிரிவு 356, அதாவது பிஎன்எஸ் செக்ஷன் 356 கீழே இவனை அரெஸ்ட் பண்ணணும். 3 ஆண்டு சிறை தண்டனை குடுப்பீங்களாடா? குடுப்பீங்க கேட்கிறேன். அதைத்தான் இன்னொரு சொல்றேன். அது தமிழ்நாட்டு பெண்களை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்துட்டு செக்ஷன், அதாவது செக்ஷன் 4 பிரிவு செக்ஷன் 4 கீழே வந்துட்டு செக்ஷன் 4 டிஎன் ப்ரோஹிபிஷன் அரஸ்ட்மென்ட் ஆஃப் வுமன் ஆக்ட், இதுல அரெஸ்ட் பண்ணுவியா? இதை அரெஸ்ட் பண்ண கேட்கிறேன். நான் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா கேட்டு சொல்றேன், இந்த திமுக பரதேசி பண்ணாட புறம்போக்கான ஸ்டாலின் தற்குறிப்பா இருக்கான் இல்லையா, அவன் பொண்டாட்டி சொன்ன ஒத்துக்கொள்ள நினைச்சும் கேட்பானா? நீங்கெல்லாம் வந்து இந்த உலகத்துல அவங்களுக்கு பிடிச்சதை விரும்புறதும், அவங்க பிடிச்சதை நினைக்கிறோம், நினைச்சதை செய்யறதுதான்டா ஃப்ரீடம். அதை வந்து பேசுறதுக்கோ அவங்க பிடிச்சது பண்ணக்கூடாது சொல்றதுக்கு நீ யாரா புறம்போக்கு? ஒண்ட பொண்டாட்டி சொல்ற நீ சொல்லுவியா? நீ ஏண்டா தமிழ்நாட்டு பெண்கள் சொல்றதுக்கு நீ யாரா? நீ இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவன் முடிஞ்ச வரை அவன் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும், அதை தாண்டி அவனை அரெஸ்ட் பண்ணணும். இந்த செக்ஷனுக்கு கீழே நான் திருப்பி ரிப்பீட் சொல்றேன், அந்த செக்ஷனுக்கு கீழே இந்த தமிழ்நாட்டு காவல்துறை உடனடி அரெஸ்ட் பண்ணணும். அதாவது பிஎன்எஸ் செக்ஷன் 79, அவனுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. சரியா? அடுத்து வந்து அவதூறு பரப்புனதுக்காக பிஎன்எஸ் செக்ஷன் 356, ஐபிசி 499/500, இந்த சட்டத்துக்கு கீழே அவனை அரெஸ்ட் பண்ணணும். 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதை தாண்டி வந்துட்டு இந்த சோசியல் மீடியாவில் பேசுறதுக்காக செக்ஷன் 4 டிஎன் ப்ரோஹிபிஷன் அரஸ்ட்